வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டாக்டர் முருங்கைக்கீரை பக்கோடா போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. அவங்களுக்காக முருங்கைக்கீரை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 300 கிராம் கடலை மாவு, ஒரு 100 கிராம் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரை நல்லா உருவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 50 பூண்டு நச்சு வச்சுருக்கேன், ஒரு 50 இஞ்சி நச்சு வச்சுருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லி இலை, பெருங்காயம் தேவையான அளவு பெருங்காயம், சோம்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தனி மிளகாத்தூள் தேவையான அளவு. இப்போ வாங்க அதை எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சன்னி எடுத்துக்கோங்க. இதில் கடலை மாவு போட்டு நம்ம ஜூஸ் வடிகட்டி இருந்தால் போதும். நம்ம வீட்டில் ஜூஸ் வடிகட்டி இருக்குல்ல, அதில் இந்த மாவை கொட்டிட்டு இப்படி சளிச்சிக்கலாம். இப்போ ரெண்டத்தையும் ஜலிச்சாச்சு. கடலை மாவும் பச்சரிசி மாவும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ தேவைன்னா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் எங்கள் ஊரில் தான் பொன்னவராஜில் கிடைக்கிது. அரை கிலோ நான் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போவும் எனக்கு இந்த ரெசிபி செய்கிறதுனால தேவைப்படும். அப்பப்போ கடைக்கு போகாமல் வாங்கிட்டு வந்துடுவேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு சோம்பை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, முருங்கைக்கீரை இது எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த பொருளை நம்ம மாவோட கலந்துக்கலாம். முருங்கைக்கீரை பக்கோடா ரொம்ப சத்து தான், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த கேட்ட டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு சோடா மாவு இது எதுவுமே இதை நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. முத என்னோடய சேனலில் இன்னது செஞ்சு காமிங்கம்மா, முருங்கைக்கீரை பக்கோடா போட்டு காமிங்கம்மான்னு சொன்னோம். டாக்டருக்கு ரொம்ப நன்றி அந்த சார். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்தாச்சு. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சூடாக எண்ணெய் இருக்குது, அதில் ஒரு கரண்டி மோந்துட்டு இதில் ஊற்றணும், எடுத்துகிட்டு வரேன். சூடாக இருக்காது, இந்த மாதிரி சூடாக தான் ஊற்றணும். பாருங்கள், இந்த சூடான எண்ணெயை ஊற்றினோன்னா நல்லா ஓரளவுக்கு தண்ணி ஆயிடுச்சு, கொஞ்சம் இதுவாகிடுச்சு, மாவெல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம்.
மாவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி தெளித்து தான் பிசையணும். இது ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே கூட நம்ம இது சூடாக போட்டு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு உண்டு. A few minutes later. ரொம்ப உதுத்து விடாம கொஞ்சம் கட்டி கட்டியாக போடணும். முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்தயம் கலரில் வரும்போதும் எடுக்கணும். அப்படியே கருப்பாகக்கூடாது. நல்லா கீரையெல்லாம் நல்லா முறன்னு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா முறன்னு ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா முறன்னு இருக்குங்க. பேச வார்த்தையே இல்லை. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பக்கோடா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திரா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி போட சொன்ன டாக்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பேர் கேட்டுக்கிட்டு திருப்பி ஒரு வாட்டி அவருக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி.